வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல், உலர்த்தும் பணிகள் மற்றும் அனைத்து பொது பணிகள், செங்கல் சூளை பணிகள், உப்பள பணிகள் அனைத்திற்குமான வானிலை எச்சரிக்கை எனலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்னரை கோலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த புயல் 2 வேறு புயல்கள் காரணமாக குளிர்காற்று ஈர்த்தது. தற்பொழுது ஒன்று செயலிழந்து ஒன்று நீடித்து தொடர்ந்து குளிர்காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் ஆந்திர பிரதேசம், ஒடிசா கரையோரமாக மத்திய வங்கக்கடல் வரை நீடித்திருக்கக்கூடிய உயரழுத்தம் காரணமாகவும் குளிரும் பனிப்பொழிவும் நீடிக்கிறது. இந்த உயரழுத்தம் மேக உற்பத்தியை தடுத்துக் கொண்டு பகல் வெப்பநிலையை மிகவும் அதிகப்படுத்தியும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலையை மிகவும் குறைத்தும், அதாவது 16 டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலையாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரியாகவும் கொண்டு சென்று தொடர செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை 23ஆம் தேதி வரை 22ஆம் தேதி வரை தொடரும். இன்றைக்கு தேதி 16. இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த வெயிலும் இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை பனிப்பொழிவும் இருக்கும். அதற்கு பிறகு வானிலையில் முழுமையான தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது. பேசு பொருளாக போகிறது. காற்று சுழற்சி வரப்போகிறது. அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்த போகிறது. வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறுவடை செய்யாத விவசாயிகளுக்கு இந்த தகவலை அறிவித்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது எம்ஜேஓ அமைப்பு சாதகம் அமைப்பை ஏற்படுத்த போகிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அமைய போகிற காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை வட அரைக்கோளத்திற்கு அனுப்ப போகிறது. இதுவரை வட அரைக்கோளத்திலிருந்து குளிரலையை தெற்கு நோக்கி ஈர்த்த காரணத்தினாலே குளிரை கொண்டு வந்தது. இனிமேல் தென்னரை கோளத்தில் இருந்து வெப்ப நீராவியை அனுப்பி குளிரை குறைத்து புழுக்கத்தை அதிகப்படுத்த போகிறது. காற்று சுழற்சி ஏற்பட போகிறது. அது மழை பொழிவிற்கு சாதகமாக போகிறது. காற்று சுழற்சி இந்த மாத இறுதி நாட்களிலே இலங்கையை நெருங்கி வரும். இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டுக்கு மிரட்டு வானிலையையும் தூறல் சரளையும் இந்த மாத இறுதி நாட்களிலே கொடுக்கும். தென் மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா கடலோர பகுதிகளுக்கும் கூடுதல் மிரட்டும் மேகமூட்ட வானிலையையும் தூறல் சாரல் மழை பொழிவை இந்த மாத இறுதி நாட்களிலே கொடுக்கும். அந்த காற்று சுழற்சி சற்று விலகி மேலும் ஒரு புதிய காற்று சுழற்சியோடு இணைந்து, அதாவது தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சியோட இணைந்து நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே முன்னேறி வங்கக்கடலுக்கு வந்தடைந்து இலங்கையில தரையேறும் காற்று சுழற்சிக்கு நிலநடுக்கோட்டு தென்னரைக்கோள நீராவி கிடைக்க பெற மழை பொழிவை மார்ச் முதல் நாள் முதல் கொடுக்க இருக்கிறது. கோடை மழை மார்ச் முதல் நாள் முதல் ஆரம்பமே அட்டகாசமாக போகிறது. கோடை மழையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பாக இருக்கலாம். ஆனால் அறுவடையை தாமதம் செய்து கொண்டு அறுவடைக்கு முதிராமல் அறுவடையை மார்ச் முதல் வாரத்தில் வைத்திருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிப்ரவரி இறுதி நாட்களுக்குள் அறுவடை செய்து விடுவதில் நலமாக தெரிகிறது. மார்ச் முதல் வாரத்தில் முதல் 4 நாட்கள் நல்ல மழை தெரிகிறது. இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகே மேகமூட்ட வானிலையும் தூறல் வானிலையும் மிரட்டும் வானிலையையும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். இலங்கைக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மார்ச் முதல் வாரத்தில் காற்று சுழற்சி மிகச் சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆரம்பமே நாம நீண்ட காலமாக அறிவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கோடை மழையை கண்டிப்பாக மார்ச் பிறந்ததும் நல்ல ஒரு வானிலை மாற்றம் அமையும். வளிமண்டலம் கை கொடுக்கும். சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் 21 வந்ததும் வளிமண்டலம் சாதகமானதும் கோடை மழை கை கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அந்த கோடை மழை ஏப்ரல் மேல வலுவாக இருக்கும் என்று சொல்லி இருந்தோம். இப்பொழுது பார்க்கும் பொழுது மார்ச்சிலேயே ஆரம்பமே அதிகமாக தெரிகிறது. ஆனால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. இது கோடை மழை. பருவமழையாக இருந்தால் கூட அது ஒதுக்கித்தான் இருந்தது. அதாவது காற்று எங்கே குவிகிறதோ வெப்ப நீர், அதாவது வெப்ப குளிர் காற்று எங்கே இணைவு இருக்கிறதோ அங்கே மழை பொழிவை ஏற்படுத்தும்.
செட் ஆகும் இடத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வெவ்வேறு இடங்களில் செட் செய்யும். இந்த காற்று சுழற்சியே ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இதுல அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் அறுவடையை செய்துவிட வேண்டும். தொடர்ந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து முதிராத நெல் தானியங்கள் இருந்தால் மார்ச் முதல் வாரத்தில் நெல் மட்டுமல்ல, வெங்காயம், மக்காச்சோளம், இதர உளுந்து, பிற தானியங்கள், நெல், நிலக்கடலை அனைத்திற்குமே மார்ச் முதல் நாள் 2, 3, 4 தேதிகளில் இந்த மாதம் 28, 27க்கு மேலேயே மழைக்கு சாதகம் இருக்கிறது. மார்ச் 1, 2, 3 கட்டாயம் மழை இருக்கிறது. வாய்ப்பு 80 இருக்கிறது, 40லிருந்து 80 இருக்கிறது. இன்னொரு 20% இன்றைக்கு இரவு நாளைக்குள் அதை முற்றிலுமாக உறுதி செய்து விடலாம். கண்டிப்பாக ஆரம்பமே அட்டகாசம் என்றால் பார்த்திருங்கள். கோடை மழை சிறப்பாக இருக்கிறது. இதுல அறுவடை விவசாயிகள் முழுவீச்சில் அறுவடை செய்திட வேண்டும். இடைவெளி இருக்கும் பொழுது அறுவடை செய்ய வேண்டும். முதிராத நெல் தானியங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும். பூச்சி விரட்டு அடித்தவர்களுக்கு அதே தான். 28ஆம் தேதி வரை, 27, 26 வரை பிரச்சனை இல்லை. ஆனால் 23 வரை முழுமையான வெயில், குழப்ப வானிலை, 24க்கு மேல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் அறிவித்து விட்டோம். இன்னும் 2 பேர் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது உப்பு பாத்திகளை நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பலர் உப்பு உற்பத்திற்கு நீர் தேக்கி உப்பு உற்பத்திக்காக ஆவியாதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உப்பு வாருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த நிலையில உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும் கோடை மழை மார்ச் முதல் வாரத்தில் வர இருக்கிறது. ஆக இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அது எப்படிப்பட்ட மழை என்பதை நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி செய்திட வேண்டும். ஆக மார்ச் முதல் வார காற்று சுழற்சி இலங்கைக்கு மீதே வந்து அவையும், இலங்கையை கடக்கவும், இலங்கைக்கு மிக நெருக்கமாகவும், அதாவது தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக கூட வந்து அமைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை முதல் கட்ட ஆய்வறிக்கையில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல செங்கல் சூளை பணிகளை பொறுத்தவரைக்கும் தீயிடுதலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இடைவெளி அறிந்து தீயிட்டுக் கொள்ளலாம். ஆனால் செங்கல் அறுவடை, அதாவது செங்கல் அறுவை, அதாவது கட் செய்தல், இந்த பணி நடைபெற்று உலர்த்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த குடிசை தொழில் போல சிறு விவசாயிகள் கூட தங்கள் வயல்களிலே செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கும் இடையூறு கொடுக்கும் மழை மார்ச் 1, 2, 3, 4 தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும் என்று தெரிகிறது. பிப்ரவரி இறுதியிலிருந்தே தூறல் சாரலாம் இருக்கலாம். விரைந்து நீங்கள் அந்த அறுவை பணியை செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து பணியை நீங்கள் திட்டமிட்டு வகுத்துக் கொள்ளுங்கள். அதே போல உப்பள பணிகளுக்கும் கோடை மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஏப்ரல் மேயில் கோடை மழை இருக்கிறது, மார்ச்சிலும் இருக்கிறது என்று சொல்லி இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு இப்பொழுது ஆரம்பமே அட்டகாசமான ஒரு மழைப்பொழிவை விவசாயிகளுக்கு கொடுக்க போகிற நிலையில அது அறுவடைக்கும் உப்பள பணிகளுக்கும் ஒரு இடையூறை கொடுக்கும் மழையாக தெரிகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து நீங்கள் அனைத்து பணிகளையும், பொது பணிகளையும், அதே போல தார் சாலை போடுதல், கட்டிடம் கட்டுதல் எல்லாவற்றிற்குமே மார்ச் முதல் வாரத்தில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து உங்கள் பணியை முடித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.